தலையில அடிச்சுட்டு போறது, அந்த ரெக்கைய வச்சு தட்டிட்டு போகும், கால வச்சு அப்படி அடிச்சுட்டு போகும். இந்த மாரி தன்மை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து உடனே தலைக்கு குளிச்சுட்டு, அன்னைக்கு வந்து சாமிகிட்ட அதாவது சனீஸ்வர பகவான்ல போய் காக்கா வந்து மாமிசத்த தூக்கிட்டு கொண்டு வந்து போட்டுச்சுன்னா, செல்வம் சேரும் அப்படிம்பாங்க. செல்வம் சேர்ந்துச்சுன்னா, மாமிசம்னா எலும்பு அப்படி அந்த மாரி போட்டு போகும். அது வந்து உங்களுக்கு சதையுடன் இருந்தா, அது வந்து உங்களுக்கு செல்வத்தை சேர்றதா இருக்கும். இதே இது சில இது எலும்பு மட்டும் வந்து போட்டுச்சுன்னா, அங்க சனி வந்து ஏதோ ஆக்ரோஷத்த ஏதோ ஒண்ணு கேட்குறாரு, ஏதோ ஒண்ணு வாங்கணுங்கிறாரு அப்படிங்கும்போது, நேரா கோயிலுக்கு போயிட்டு சனிக்கு விளக்கேத்திட்டு, கோயிலுக்கு வெளியில இந்த அண்டங்காக்கா பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு வந்து ஏதோ தப்பான ஒரு செய்திகள், தப்பான சண்டைகள், இந்த மாரி நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம மேல புறம் பேச போறாங்க. அத வந்து நீங்க தாக்கு பிடிக்கணும்னு அர்த்தம். இந்த விஷயம் இல்லாட்டா நம்மளுக்கு உடலில் ஏதாச்சும் பிரச்சனைகள், உபாதைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை இந்த ஒத்த காக்கா இருக்கு நான் பார்த்துட்டேன், என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, பக்கத்துல அந்த அமாவாசை தினத்தில் மட்டும் நீங்க வந்து வெஜிடேரியன் கொடுங்க. ஏன்னா காக்காவுக்கு வந்து இரு ஆத்மாக்களை புகக்கூடிய ஒரு உடல் அமைப்பு உண்டு. ஒரு ஆத்மா வந்து நம்ம முன்னோர்கள் ஆத்மாவும், இன்னொன்று வந்து அந்த காக்காவுடைய ஆத்மாவும் உட்கார்ந்துருக்கும். அமாவாசை தினங்களில் அந்த காக்கா வந்து நம்ம முன்னோர்களின் ஆத்மாவை உள்வாங்கி உணவு உட்கொள்ளுது. அதனால் நீங்கள் வந்து சைவத்தை கொடுக்குறீங்க, ஓகே. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பொதுவா வந்து இந்த முன்னோர்களுக்கு படையல் போடுறது, இல்ல சாமி கும்பிட்டு நம்ம படையல் போட்டாலும் சில நேரங்கள்ல வந்து நம்ம வைக்கிற காகத்துக்கு சாதம் வைக்கும் போது காக்கா வந்து அதை சாப்பிட்றது இல்ல அப்படிங்கறது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் குறிப்பா சொல்றது என்னன்னா, அந்த பித்ருக்களுக்கு நம்ம படைக்கும் போது காகம் வந்து எடுத்தாதான் அது வந்து பித்ருக்களே எடுத்துக்கிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில நேரங்கள்ல காக்கா எடுக்க மாட்டேங்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? ஒரு காக்கா வந்து நம்ம அமாவாசைகளில் நம்ம கும்பிடுறது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைகளில் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது எல்லா இன மக்களுக்கும் உண்டு. அது ஆனால் இந்த காக்கா வந்து அந்த சமயத்து சாதம் எடுக்கலைன்னா நம்மளுக்கு ரொம்ப வழிகளாக இருக்கும். நிறைய ஏதோ கெட்டது நடக்க போகுது, ஒரு கெட்ட சகுனம் காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு துக்கம் நிகழ போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால ரொம்ப பயப்படுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம இறை வழிபாடுகள் கரெக்டாக இருக்கணும், மூதாதையர் வழிபாடு கரெக்டாக இருக்கணும். இது பண்ணாமல் சரியான வழிபாடுகள் அவங்கள சரியா திருப்திப்படுத்தலை, அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் வந்து உணவுகளை எடுக்காது காக்கா. இன்னொன்று என்னன்னா, காக்கா வந்து சில வீடுகளில் எடுக்காது. சில வீடுகள்ங்கிறத விட அமாவாசை வழிபாடுகள் வந்து மகான்கள் சித்தர்களுக்கு கிடையாது. நிறைய மகான்கள் சித்தர்கள் பிறப்பு எடுக்கிறவங்களுக்கு அமாவாசை கிடையாது. அவங்களுக்கு குரு பூஜை மட்டும்தான் உண்டு. அப்போ வந்து சில வீடுகளில் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு சைடு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகான்களின் தோற்றங்கள் அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் சித்தர்கள் மகான்களுடைய ஃபுல்லாகவே அங்கே வைப்ரேட் அதிகமாக இருக்கிறனால தான் அங்கே வந்து நம்ம வந்து அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த சாப்பாடு வைக்கிறதே இல்லை. ஏன்னா அங்கே மறுபிறவி கிடையாது. அவங்களுடைய இது வந்து உடல் வந்து உடல் தான் அழியும், அந்த ஒளித்தன்மை அழியவே அழியாது. அடுத்தடுத்து அது வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கூடு விட்டு கூடு பாயும் தன்மை மாதிரி அதுக்கு உண்டு. அதனால அவங்களுக்குலாம் நம்ம எடுக்கவே முடியாது. அதனால வந்து சில குடும்பத்தில் மகான்கள் அம்சத்தில் ஒரு பிறப்பு எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம நினைச்சிருப்போம் சாதாரண மனிதர்கள் மாதிரி நினைச்சு அவங்களுக்கு உணவு வைக்கும் போது அந்த உணவு வந்து காக்கா எடுக்கவே எடுக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள உணவு இல்லை இது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதனால அந்த உணவை தொடாமல் இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கோம், நெகட்டிவ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அப்படி கிடையாது. அங்க வந்து அந்த உணவு வந்து நான் அந்த அளவுக்கு அந்த உணவை எடுக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு காக்காவே அந்த கர்மாவை எடுக்காது. காக்காங்கிறது கர்மாவுடைய சனியுடைய வாகனம், அதோட எடுக்காது. அதனால் அதை வந்து நம்ம நெகட்டிவா எடுக்க கூடாது அப்படிங்கிற முக்கியமானது. ஏன்னா சில இதுல வந்து அந்த மாதிரி உள்ளவங்க இருப்பாங்க. அதனால அது வந்து வம்சாவளியாவே அது காக்கா எடுக்காது. அது ஒவ்வொரு இதுலையும் ட்ரை பண்ணி தோத்து போயிருப்பாங்க. அதனால அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காம அன்னைக்கு நீங்க இறை வழிபாடுகள், இறைவனுக்கு தொண்டு செய்தல், அப்புறமா அன்னதானம் பண்ணுதல், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த
இது நிவர்த்தி ஆகும். அதனால இந்த காக்கா எடுக்காததுக்கு 2 ரீசன் உண்டு. ஓகே. நெறைய இடங்கள்ல வந்து காக்காக்கு சாதம் வச்சுட்டு, காக்கா சாப்பிட்டுருச்சான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து சாப்பிடுவாங்க கீழ வந்து. சோ அதனால அத பத்தி நம்ம பயப்பட வேண்டியது இது இல்ல. வந்து எங்க வீட்லயே எனக்கு என் கணவருக்கு நான் வந்து அமாவாசை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் வந்து அவரு 8 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 8 வருஷமும் அவருக்கு உணவு கொண்டு போய் வைப்பேன். காக்காவுக்கு அமாவாசை வழிபாடு முடிஞ்சோனே, உணவு கொண்டு வைச்சா, நான் என் குழந்தைங்கலாம் காத்துக்கிட்டு இருப்போம். ம். அந்த உணவ எடுக்கவே எடுக்காது. என் குழந்தைங்க பட்னியா இருந்திருக்காங்க. 4 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. அப்புறமா தான் எனக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு. என் குழந்தைங்கள பட்னி போட்டு நான் உட்கார வச்சிருக்கேனேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த அமாவாசை இது இங்க வந்து சூட் ஆகலை நம்மளுக்கு இந்த இது அப்படி சொல்லிட்டு, இது நெகட்டிவ் ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்னா, அங்க நெகட்டிவ் இல்ல. என் குழந்தைங்களுக்கு திருமணமாகி பேரன் எல்லாமே வரப்போகுது. அப்பங்கும்போது அங்க நெகட்டிவான அதிர்வுகள் கிடையாது. அவர் வந்து ஒரு சித்தர் மகானுக்குள் அம்சத்துக்குரியவர். அவர வந்து நான் அமாவாசை வழிபாடுகளுக்குள் நிர்ணயம் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் என் குழந்தைங்க நான் வந்து அந்த இறை வழிபாடு தான் அந்த அமாவாசைகளை எடுத்துக்கொண்டது. அப்பங்கும்போது நம்ம மனச வந்து நம்ம ஏத்துக்கிற முறை தான். நம்ம ரெகுலரா கும்பிடுறவங்க, அமாவாசை வழிபாடு பண்றவங்க வீட்டில் காக்கா எடுக்கலன்னா, அங்க உங்களுக்கு அபசமான விஷயங்கள், அபசமான சகுனங்கள் நம்மளுக்கு குடுக்குது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஆனா நம்ம அவங்க இறந்த தினத்திலிருந்து அந்த 1 வருடத்துல எனக்கு காக்கா வந்து நல்ல சமிகைகள் குடுத்துச்சு. நல்ல சகுனங்கள் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ற விஷயங்கள் அது ஏத்துக்காத சமயத்தில் நான் கொஞ்சம் ஒரியா இருந்தேன், கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் இதோட தெளிவுகள் தெரிஞ்ச பிறகு இது இவ்வளவுதான் கரெக்ட். அப்படி சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணின பிறகு இது நல்லா ஆயிடுச்சு. ஓகே. சோ பொதுவா காக்கானாலே வந்து சகுனங்கள் வச்சு சொல்லுவாங்க. அதுல குறிப்பா வந்து நெறைய பேர் சொல்றது என்னன்னா, காக்கா வந்து தலையில கொட்டுச்சுன்னா, அது வந்து கெட்ட சகுனம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது உண்மைதானா மேம்? கண்டிப்பா உண்மை. அந்த காக்கா வந்து தலையில அடிச்சுட்டு போக்கூடாது. அடிச்சுட்டு போனாலே அங்க வந்து யாராச்சும் உடல் ஆரோக்கியத்தன்னம், இல்லாட்டி 7 நாட்டு சனி நடக்கும். இந்த மாரி தன்மை இருக்கிறவங்களுக்கு அந்த காக்காவுடைய தலையில அடிச்சுட்டு போறது, அந்த ரெக்கைய வச்சு தட்டிட்டு போகும். கால வச்சு அப்படி அடிச்சுட்டு போகும். இந்த மாரி தன்மை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து உடனே தலைக்கு குளிச்சுட்டு, அன்னைக்கு வந்து சாமிகிட்ட அதாவது சனீஸ்வர பகவான்ல போய் விளக்கேத்திட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஈவினிங் நேரம் போய் ஏத்திட்டு வரணும். ஏத்திட்டு வரும்போது நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தணும். நீங்க எல்லாரும் உடனே எள்ளு விளக்கு ஏத்தணுமாங்க. அப்படி இல்ல நல்லெண்ணெய் விளக்கு ஏத்திட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த சனியினால் வரக்கூடிய தோஷம் வந்து நீங்கும். இது போக வந்து வயதில் ரொம்ப வயது வயதானவங்க, நரம்பெல்லாம் அப்படி வெளிய தெரிஞ்சு தோல் சுருங்குன தன்மையில இருக்கிறவங்களுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா சில பேர் வயதானவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தோல் சுருங்காது, நரம்புலாம் வெளிய தெரியாது. குண்டா தெரிவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லாமல் தோல் சுருங்கி நரம்பு வெளியே தெரியணும். அந்த மாரி தன்மை உடையவங்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுப்பதும், உடைகளை வாங்கி கொடுக்கும்போதும், இந்த சனியினால் வரக்கூடிய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சோ காக்காயோடைய எச்சம் நம்ம மேல விழுறதோ, இல்ல தலையில விழுறதோ அது கூட தோஷமா மேடம்? காக்கா எச்சம் வந்து நம்ம உடைகளில் விழும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல உடை கிடைக்க போகுது. மாற்று உடை கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். உடனே அத கழுவிட்டு தலையில தண்ணி தெளிச்சுக்குவாங்க அப்படி சொல்லுவாங்க. அதேமாரி தலையில விழுந்தாலுமே நம்மளுக்கு வந்து எச்சத்துக்கு வந்து நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா காக்கா எச்சம் தான் ஒரு ஒரு செடிகளையோ, ஒன்னையோ உருவாக்குது. புதுசா ஒண்ண உருவாக்க போகுது. அதனால அந்த எச்சம் வந்து உங்களுக்கு புதியதை ஒண்ணு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது, அத அடிச்சுட்டு போறது தப்பு. எச்சம் வந்து நல்லது. ஓகே. சோ அதே மாதிரி நெறைய பேர் வீட்ல வந்து காக்கா வந்து சில பொருட்கள, உணவுப் பொருட்கள கொண்டு வந்து போடும். சோ இது எதனுடைய சகுனமா நம்ம பார்க்கலாம்? அதாவது காக்கா வந்து மாமிசத்த தூக்கிட்டு கொண்டு வந்து போட்டுச்சுன்னா, செல்வம் சேரும் அப்படிம்பாங்க. செல்வம் சேர்ந்துச்சுன்னா, மாமிசம்னா எலும்பு, உடம்பு அப்படி அந்த மாரி போட்டு போகும். அது வந்து உங்களுக்கு சதையுடன் இருந்தா, அது வந்து உங்களுக்கு செல்வத்தை சேர்றதா இருக்கும். இதே இது சில இது எலும்பு மட்டும் வந்து போட்டுச்சுன்னா, அப்ப உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் உருவாக போகுது. அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதனால அந்த இரத்தத்துடன் தெரியிற மாரி இருக்கிற உணவு வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். சில இது வந்து காயின் எடுத்துக்கொண்டு போடும். காயின் எடுத்து போம்போது ஏதோ சொத்து சேகரிப்பு இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேற பொருட்கள், இந்த நகைகளோ அந்த மாரி பொருட்கள் எடுத்துட்டு நகைகள் அந்த மாரி எடுத்துக்கொண்டு போட்டுச்சுனாலும் உங்களுக்கு நல்லாருக்கும். நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போகிற பொருட்கள் நமக்கு நெகட்டிவா குடுக்கக்கூடியதா இருக்கும். சில பொருட்கள் வந்து நம்ம பாத்திரத்த எடுத்துட்டு போகும்.
அப்ப வீட்ல வந்து சண்டைகள் உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம். தேங்காய் சில்ல எடுத்துட்டு போகும். தேங்காய் சில்ல எடுத்துட்டு போம்போது உங்களுடைய ஒரு மன அமைதி ஒண்ணு கெட போகுது அப்படிங்கிற மாரி அர்த்தம். அந்த மாரி காக்கா வந்து ஒரு பொருள எடுத்துட்டு போகுதுன்னா, கண்டிப்பாக உங்க வீட்ல இருந்து ஒரு பொருள எடுத்துட்டு போகுதுன்னா, அப்ப அங்க சனி வந்து ஏதோ ஆக்ரோஷத்த ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு, ஏதோ ஒண்ணு வாங்கணுங்கிறாரு அப்படிங்கும்போது நேரா கோயிலுக்கு போயிட்டு சனிக்கு விளக்கேத்திட்டு, கோயிலுக்கு வெளியில இந்த தானம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பணங்காசு, ஏதாச்சும் உணவு ஏதாச்சும் வாங்கி கோயிலுக்கு வெளியில தானத்தில் உட்கார்றவங்களுக்கு வாயிற்படியில. அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த இது வந்து உங்க வீட்லருந்து எடுத்துட்டு போகக்கூடிய பொருட்கள் குறையும். அதே சமயம் உங்க வீட்லருந்து ஒரு பொருட்கள் காணாம போகறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. சோ காக்கா சில வீடுகள்ல கத்திட்டே இருக்கும் வாசல்ல. இதற்கு என்ன பொருள் மேடம்? காக்கா வந்து அதிகமா கத்துறது வந்து எப்பன்னா, உணவுகள் நெறைய சேரும்போது தன்னுடைய சொந்தங்களை கூப்பிடும். அப்ப வந்து இந்த காக்காவுடைய கரைச்சல் அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம வீட்ல வந்து அது கத்துதுன்னா, இங்க உறவுகள்லாம் வர சொல்ற மாரி, ஒரு ஐடென்டிஃபை பண்ற மாரி. அதனால உறவுகள் வருவதற்காக விருந்தாளிகள். விருந்தாளிகள் வருவதற்காக நமக்கு சொல்ற ஒரு இது சமிகைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதான் எந்த திசையிலிருந்து கத்துதோ, அந்த திசையிலிருந்து வருது அப்படிம்பாங்க. அதனால அந்த காக்கா கத்துது வந்து உறவுகளின் ஒற்றுமையை குறிப்பதாக இருக்கும். உறவுகள் நம்மள நோக்கி வராங்க அப்படிங்கிறது மாரி இருக்கும். உறவுகளின் எண்ணங்கள் அதிகமாக நம்மளுக்கு அலைமோதுது அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கும். ஓகே. சோ இந்த காகத்திலேயே வந்து அண்டங்காக்கா அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த காக்காக்கு தனியா வேற ஏதாவது விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கா மேம்? ஆமா. அண்டங்காக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கருப்பா இருக்கிற மாரி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி இருக்கும். இந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அண்டங்காக்கா வந்து தனியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு நெகட்டிவ் அதிர்வுகளையும் அ அந்த அந்த அண்டங்காக்கா பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு வந்து ஏதோ தப்பான ஒரு செய்திகள், தப்பான சண்டைகள், இந்த மாரி நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம மேல புறம் பேச போறாங்க. அத வந்து நீங்க தாக்கு பிடிக்கணும்னு அர்த்தம். இந்த விஷயம் இல்லாட்டா நம்மளுக்கு உடலில் ஏதாச்சும் பிரச்சனைகள், உபாதைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே இந்த ஒத்த காக்கா இருக்கு நான் பார்த்துட்டேன், என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, பக்கத்துல இன்னொரு ஆளையும் எடுத்து நீனும் பாருன்னு சொல்லிட்டு பார்க்க வச்சுரணும். அப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த காக்காவுக்கு ஒரு பலன் இருக்காது. ஆனா அதே இது ரெட்டை காக்காவாக அந்த கருங்காக்கா இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவ் குடுக்காது. நல்லதாக இருக்கும். அதனால நீங்க ஒத்தாளா ஒத்தை காக்காவ பார்க்காதீங்க. 2 பேரா சேர்ந்து அந்த ஒத்த காக்காவ பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது. மேம் காகத்துக்கு உணவு அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப பொதுவா கடவுள் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது. ஆனா கடவுளுக்கு சைவம் படைக்கிறோம். சோ கடவுளுடைய வாகனமா பார்க்கக்கூடிய சில விலங்குகளுக்கும் நம்ம வந்து சைவத்தையே வந்து படைக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? ஏன்னா பேசிக்கா அது எல்லாமே நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய விலங்குகளா இருக்கு. இதற்கு என்ன காரணம் மேடம்? ஒவ்வொரு கடவுளுக்குள்ள விலங்குகள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்ரோஷத்தன்மை. எல்லா விலங்குகளும் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விலங்குகளே கிடையாது. இந்த கடவுள் வச்சிருக்கிற விலங்குகள் அனைத்துமே. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காக்காவுக்கு நம்ம குடுக்குறோம் இல்லையா? குடுக்குறத வந்து இவங்க என்னன்னா, அந்த அமாவாசை தினத்தில் மட்டும் நீங்க வந்து வெஜிடேரியன் குடுங்க. ஏன்னா, காக்காவுக்கு வந்து 2 ஆத்மாக்கள புகக்கூடிய ஒரு உடல் அமைப்பு உண்டு. ஒரு ஆத்மா வந்து நம்ம முன்னோர்கள் ஆத்மாவும், இன்னொன்னு வந்து அந்த காக்காவுடைய ஆத்மாவும் உட்கார்ந்திருக்கும். அமாவாசை தினங்களில் அந்த காக்கா வந்து நம்ம முன்னோர்களின் ஆத்மாவை உள்வாங்கி உணவு உட்கொள்ளுது. அதனால நீங்க வந்து சைவத்த குடுக்குறீங்க, ஓகே. மற்ற நாட்களில் நீங்க அசைவத்த குடுக்க மாட்டேன், சைவம் தான் குடுப்பேன்னா, அது அனைத்து எல்லா உணவையும் உட்கொள்ளும். இந்த இது நாய் எல்லா உணவையும் உட்கொள்ளும். அதனால நம்ம அது பைரவர் அம்சம், நான் நாய்க்கு நான்வெஜ் குடுக்க மாட்டேன். நான் கடவுளுடைய அம்சத்துக்குரியது. அதனால நான்வெஜ் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அதோடைய குணங்கள், அது பண்பு அதுதான். அதை தான் கடவுளும் ஏற்றுக்கொண்டார். அந்த பண்புகளை அப்படியே ஏற்று அத மாற்றல. அதை வந்து உங்க கண்ட்ரோல் பண்ற மாரி தான் வச்சிருக்கிறாரு. அப்பங்கும்போது அதுக்கு வந்து நீங்க உணவு வந்து அந்த அமாவாசை தினத்தில் மட்டும் தான் நீங்க வந்து கொடுக்கணும் ஒழிஞ்சு, மத்த நாளில் ஃபுல்லா நீங்க சைவத்தை கொடுத்து அத வந்து நோகடிச்சு பறக்கடிக்க கூடாது. அதனால எப்ப நீங்க சமைத்தாலும், அது வெஜிடேரியனாலும், நான்வெஜ்ஜா இருந்தாலும், முதல் உணவை காக்காவுக்கு படைப்பது என்னன்னா, காக்காக்கோ, நாய்க்கோ படைப்பது ஏன்னா, நம்ம அந்த உணவில் அந்த காலத்துல ஈஸியா பல்லி விழுந்தும், எச்சங்கள் விழும். அதை வந்து தடுக்கிறது அந்த உணவில் விஷத்தன்மை இல்லாமல் தடுப்பதற்காக முதல்ல ஜீவராசிக்கு வைத்து, அப்புறம் நம்ம உட்கொண்டது தன்மையாக இருந்தது. அது காக்காக்கு வைத்து உட்கொண்ட மாரி இருந்தது. அதனால தான் இத வச்சிருக்கோம். அதனால சைவம் தான் படைக்கணும் இல்ல, அசைவமும் நம்ம ஜீவராசிகளுக்கு படைக்கலாம். அது நம்ம பூஜைக்கு மட்டும் தான் உகந்தது. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில காகம் காட்டக்கூடிய சகுனம் என்னெல்லாம் இருக்கு, காகத்துக்கு உணவு வைக்கிறதுக்குனுடைய பின்னணி, அது சாப்பாடு எடுக்கலன்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.